السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا ونبينا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. عن صهيب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: عجبا لأمر المؤمن إن أمره كله خير وليس ذلك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له. رواه مسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹுடைய அருள்மழை பொழிகின்ற இந்நேரத்தில் இந்த காணொளியை கண்டுகளிக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பது கிடையாது. சில நேரங்களில் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் அது நம்மை விட்டு கடந்து கஷ்டங்களும் துன்பங்களும் நோய் நொடிகளும் சிரமங்களும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும். இந்த இரண்டும் கலந்ததற்கு பெயர்தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க போவது கிடையாது. அதேபோல் வாழ்க்கை என்பது நிரந்தர கஷ்டத்தையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்க போவதும் கிடையாது. இந்த இரண்டும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இவ்வுலக வாழ்க்கை, சூழ்நிலை தான் இவ்வுலக வாழ்க்கை. இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு முஃமினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருந்தால் அவனை இஸ்லாம் போற்றுகிறது, அப்படிப்பட்ட அந்த முஃமினுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற சுப செய்தி என்ன என்பதை ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை சுஹைப் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வாறு சொல்வார்கள்: அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய செயல்பாடுகளை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய அனைத்தும், முஃமினுடைய அனைத்து செயல்பாடுகளும் நலவாகவே அமைந்து விடுகிறது. வலைஸ ذاك لأحد இல்லா லில் முஃமின், ஒரு முஃமினை தவிர, ஒரு இறைவிசுவாசியை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பது கிடையாது. என்ன பாக்கியம்? இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர, அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டால், முஃமினுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படுமையானால், மனம் குளிரக்கூடிய மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமையானால், அப்பொழுது ஒரு உண்மையான முஃமினுடைய சிந்தனை என்ன தெரியுமா? இந்த மகிழ்ச்சியை கொடுத்தவன் அல்லாஹ். உடனே அல்லாஹ்வை நினைத்து பார்த்து அந்த மறுகணமே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான். ஷக்கர, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ்,
எனக்கு இந்த மகிழ்ச்சி கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அதே ஃபயன்கான எப்பொழுது அவன் நன்றி செலுத்துவானோ அது அவனுக்கு நலவாக நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். சந்தோஷம் பெறுவது மட்டுமல்ல, அந்த நன்மையோ சந்தோஷத்தோடு சேர்ந்து அந்த முஃமினுக்கு நன்மையும் வழங்கப்படுகின்றது. வைன் அஷாபத்துஹு தர்ரா, அதே அந்த முஃமினுக்கு கஷ்டம் ஏற்படுமையானால், நோய் நொடி வறுமையானால், துன்பம் வறுமையானால், அந்த நேரத்திலே இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்பதாக எண்ணி சபர பொறுமை காக்கிறான். இதில் அல்லாஹ் எனக்கு ஏதாவது நிலை வைத்திருப்பான் என்பதாக யாரிடத்திலும் எந்த முறையீடும் செய்வது கிடையாது. பொறுமையாக காத்திருக்கிறான், பொறுமையை மேற்கொள்கிறான். அதனால் ஃபகான கைருல் லஹு, அந்த துன்பத்திலும் கூட அவனுக்கு நன்மையும் சேர்த்து வழங்கப்படுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்விடையார்களே, முஃமினுடைய இந்த நிலை மிக உயர்ந்த பண்பை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொல்லுவார்கள். முஃமினுடைய எல்லா காரியங்களும் சிறப்பாக அமைகின்றது என்பதாக சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தையும் பாக்கியங்களையும் பெறுவதற்கு பொறுமையை விட சிறந்த குணம் வேறொன்றும் இருக்க முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தையும் வெகுமதியையும் பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு பொறுமையை விட ஒரு சிறந்த குணம் ஒன்றும் இருக்க முடியாது. பொறுமையை யார் மேற்கொள்வார்களோ அவர்களோடு நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வான். தனது திருமறை ஒரு வசனத்தை இவ்வாறு சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுமையை மேற்கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான், அவர்களோடு நான் இருக்கேன் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமா நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், நமக்கு நெருக்கமானவங்க ஒத்தாசையாக இருந்தாங்கன்னா எவ்வளவு நமக்கு தைரியம் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு உலக வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் சிரமங்களும் வருகின்ற பொழுது பொறுமையை மேற்கொள்வார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் அவர்களோடு நான் இருக்கிறேன். எந்த ஒரு முறையீடும் செய்யாமல் அல்லாஹ் எனக்கு கொடுத்த இதை நான் சகித்துக்கொள்வேன், பொறுமையாக இருப்பேன் என்று எண்ணி வாழ்க்கையை அந்த மனிதன் தொடருவானேயானால் அவனுக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்து படித்தரங்களிலும் நான் வெற்றியை வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். பொறுமை என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், பொறுமை இருக்கின்றது அஸ்ஸப்ரு கன்ஸும் மின் குனூஸில் கைர் லா யுஅதியஹுல்லாஹ் இல்லா லிஅப்தின் கரீமின் இன்தா. பொறுமை இருக்கின்றதே அல்லாஹ்வுடைய நலவுகளின் பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷம். அல்லாஹ்வுடைய ஹசானாக்களில் இருந்து ஒரு ஹசானா தான், ஒரு சிறந்த பொக்கிஷம் தான் பொறுமை. இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்குவான் தெரியுமா? கண்ணியம் வாய்ந்த அடியார்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா இதை வழங்குவது கிடையாது. ஆக பொறுமை அவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு. இமாம் ஷகீக் பல்கி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சிரமமும் கஷ்டம் ஏற்படுமோ அந்த நேரத்திலே பொறுமையை மேற்கொள்ளாமல் அல்லது தன்னுடைய பொறுமையை பற்றி அல்லாஹ்விடத்திலே எடுத்து வைக்காமல் அல்லாத மற்ற மனிதர்களிடத்திலே நான் இப்படி ஆகிவிட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட சிரமம் ஏற்பட்டு விட்டது, இப்படிப்பட்ட துன்பம் வந்து விட்டது என்று மக்களிடத்திலே வேறொரு இடத்திலே முறையிடுவாரையானால் இமாம் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், அவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே இன்பத்தை ஒருபோதும் பார்க்க முடியாது. வணக்க வழிபாடுகளிலே சுவையை, அதனுடைய மகிமையை ஒருபோதும் உணர முடியாது என்பதாக சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்விடையார்களே, மோமீனாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்வார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினா ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி ஹத்தா யல்கல்லாஹ வ மா அலைஹி ஹத்திஆ.
உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண் அனைவருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஒன்று அவர்களுக்கு வரும், அல்லது அல்லாஹ் தஆலா அவருடைய சந்ததிகளை கொண்டு அவர்களுக்கு சோதிப்பான், அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். எதுவரை சோதிப்பான் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரை அந்த அத்தனை சோதனைகளும் பொறுமையாக இருப்பார்களே. ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது எந்த ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்தவான்களாக அல்லாஹ்வை சந்திப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை இவ்வாறு சிறப்பித்து சொல்வார் என்று சொன்னால், பொறுமையை விட சிறந்த ஒரு நற்குணம் உலகத்தில் வேறு இருக்க முடியும். ஆக புனிதமான இந்த ரமலானில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உறுதி எடுப்போம். நாம் வாழ்நாள் முழுக்க பொறுமை என்னும் உயர்ந்த குணத்தை, உயர்ந்த தன்மையை எடுத்து நடப்போம். வல்ல ரஹ்மான் அதனால் நமக்கு எல்லா விதமான பலாபலன்களையும் அவன் வாக்குறுதி அளித்திருக்கின்ற நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.